சொல்லுங்க, புதுசா உங்க காதலி ஒருத்தவங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரைவில் கல்யாணம் நடக்க போகுது என்றால் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்படியே நான் பேக் அவுட் பண்ணிட்டேன். Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jai Chandran Textiles. ஒரு நாடுகாரனும் நாடுகாரனுக்கு தீவிரவாதியாக தான் தெரியும். என் மகன் சுதந்திரவாதி, அவன் தீவிரவாதியே கிடையாது. கேக்குறதுக்காக நான் மட்டும் இல்லைங்க, அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? மக்கள் அந்த பாண்டிங் ரொம்பவே ரசிச்சுக்காங்க. சாரி, தமிழ் கொஞ்சம் அவ்வளோ கரெக்டா பேசுறீங்க, அழகா ரசிக்கிறாங்கல்ல. ரஷ்மிகாவா அதே வகையில ஆமா, அதே வகையத்துல நிறைய. Thank you மேடம். மனசுல இருக்கிறத மேடையை பயன்படுத்த கூடாதுமா, நல்லா பண்ணிக்கணும். யூசுவலா இந்த பிக் பாஸ் வரதுனாலே முத்து உங்களுக்கு தெரியும், அது எப்படி how did they miss சுமேரா? அவங்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, பட் அவங்க மேல தப்பு இல்ல, யாரு மேல தப்பு இல்ல. நியூஸ் வருது, அது நியூஸா ரூமரா எப்படி? அந்த ஈவென்ட் மாதிரி ஒரு சேலம்ல நடந்தது, ஃபேக் வெட்டிங். ஆமாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குக்கிங் ஷோ வந்தாலும் இவர் தான் வைரல் ஆகுறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு அவார்ட் ஷோ வந்தாலும் வைரல் ஆகுறாரு, படத்துல வந்தாலும் வைரல் ஆகுறாரு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு வைரல் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆண்டின் முகம் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்ல போறவரு, அவருக்கு நாங்க கொடுக்க போற விருது ஃபேஸ் ஆஃப் தி இயர். Ladies and gentlemen, please put your hands together as we welcome Umair. ஏன்னா ஒரு உள்ள தூங்கிட்டு இருந்துச்சு உமேர்னோட. ஆமா, உமேர் அவர்களே வணக்கம். வணக்கம். எப்படி உங்களுடைய இருக்கீங்க? தமிழ் கேக்குறதுக்காக நான் மட்டும் இல்லைங்க, அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சரிங்களா? Yes, so face of the year, Umair, how do you feel? What do you want to share? நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது என் ஃபேஸ் இல்ல, இத்தனை பேர் இருக்காங்களே அவங்கள முகத்தை அவங்க எனக்கு கொடுக்கறது எல்லாம். ஸோ அதனால நீங்க சொன்னீங்களே வைரல் ஃபேமஸ், அது ஒரு நாள் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால அதை என்னால் பண்ண முடியும். குக்கிங் கோமாளி அப்படிங்கிற ஒரு சமையல் நிகழ்ச்சியை தளபதி படம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, உமேர் எடுத்தாலே இப்ப எங்க சூர்யா எங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. மம்முட்டி சொல்லுங்க, உங்க சூர்யா ராஜு, அவருக்கு உங்களுக்குமான அந்த நட்பு. ராஜு பாய் நண்பன், அவன் போடுறது கவுண்டர் ஐயோ ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு அவன் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒரு காம் கம்போஸ்ட் பர்சன். எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அவங்களுக்கு எனக்கு நல்லா சிங்க் வந்துருச்சு. ஸோ அந்த ஷோவில் பார்க்கும்போது மக்கள் அந்த பாண்டிங் ரொம்பவே ரசிச்சுக்காங்க. சாரி, தமிழ் கொஞ்சம் அவ்வளோ கரெக்டா பேசுறீங்க, அழகா ரசிக்கிறாங்கல்ல. ரஷ்மிகாவா அது எப்படி எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறதாவே கேக்குது? எப்படி நாங்க ஒன்று சொல்றோம், ஆனா எது உங்களுக்கு தேவையோ அப்படியாவே இது கேக்குறது ரொம்ப முக்கியம். நீங்க ஏதோ ஃபீல் பண்ணல, ராஷ்மிகா மாதிரி என்ன நினைச்சு நம்ம ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம். இல்ல மேடம், அவ்வளோ அழகா இருக்கணும்ல. சாரி இல்ல, you are beautiful than her, அந்த மாதிரி நான் வந்தேன். எஸ் இருந்தாலும் ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மனசுல வெச்சுப்பேன். பட் உங்களுடைய ராஜ் அவர்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க தானே கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல முடியும் மேடம் அதுக்கு. ஆமாங்க, கொஞ்சம் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படியே டக்குன்னு. சொல்லுங்க, புதுசா உங்க காதலி ஒருத்தவங்க எப்படி போயிட்டு? ஆமா, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரைவில் கல்யாணம் நடக்க போகுதுன்னா ரூமர்ஸ் வருது, நியூஸ் வருது. அது நியூஸா ரூமரா, எப்படி அதை எடுத்துக்கிறதா வேணாமா? நாங்க எல்லாரும் ஒரு ஆக்சுவலி அது இந்த மேடையில சொல்லணும். அது ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும்ல, அந்த ஈவெண்ட் மாதிரி ஒரு
சேலம்ல நடந்தது. ஃபேக் வெட்டிங். ஆமாங்க. பட் அதுக்கு அப்படியே டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேணாம், இதெல்லாம் புதுசா இருக்கு, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஸோ அப்படியே நான் பேக் அவுட் பண்ணிட்டேன். உங்க மக்களுக்காக தான். ஓகே, ஆனா நாங்க வந்து உமேர் அண்ட் சுனிதா காம்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்றோம். தேங்க் யூ. ரொம்ப நல்ல காம்போ. Thank தேங்க் யூ so much. உங்களுடைய நட்பு தொடரட்டும். தேங்க் யூ எவ்ரிவன். மக்களுடைய ஒரு வருத்தம் இருந்தது உமேர். நான் மக்களின் சார்பாக சொல்றேன். எல்லாம் இந்த யூசுவலா இந்த பிக் பாஸ் வரதுனாலே முத்து உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல் பெயர் உங்களோட தான் இருந்தது இந்த வருஷம். அது எப்படி how did they miss உமேர் அப்படின்னு பல மக்கள் இப்போ வரைக்கும் காமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி அவங்க மேல தப்பு இல்ல, யார் மேல தப்பு இல்ல, அவங்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் அதே வகையத்துல அதே வகையத்துல நிறைய படங்கள் வேலை அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால பிக் பாஸ் சூஸ் பண்ணோமா, படங்கள் சூஸ் பண்ணோமா, ஸோ படங்கள் தான் சூஸ் பண்ண, அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்களே படங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்க முதல் முறையாக உங்களோட பார்த்து தமிழ் மக்களாக ரசிச்சது அமரன் திரைப்படத்துல இல்லையா? அதுல இருந்து எங்களுக்காக ஒரே ஒரு டைலாக் மட்டும் ப்ளீஸ் இஃப் யூ கேன். அதுல ஒரு டைலாக் இருக்கு, அதை அப்புறமா டப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வரும்போது ராஜ்குமார் சார் எனக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் மோனோலாக். அந்த மோனோலாக் நான் பேசுறேன், சரிங்களா? அதுல அவன் வஹீத் சொல்றாங்க அப்பா கிட்ட, எஸ்கே அண்ணா, ஒரு நாடுகாரனுக்கு தீவிரவாதியா தான் தெரியும், என் மகன் சுதந்திரவாதி, அவன் தீவிரவாதியே கிடையாது. ஸோ ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, டக்குன்னு டயலாக்னோட கமல் சார் மாதிரி கலக்கிட்டீங்களே, எப்படி அது? இல்ல அது நான் நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ அது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அதனால டக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, such a cute guy உமர் நீங்க. Thank you மேடம். மனசுல இருக்கத மேடையை பயன்படுத்த கூடாதுமா, நல்லா பண்ணீங்க உமர். கேர்ள்ஸ், எத்தனை கேர்ள்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு உமரை பிடிக்கும் சொல்லுங்க. அவங்களின் சார்பாக தான் நான் சொல்லிருக்கேன் உமர். எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்ல வரேன் இந்த மேடையில. ஸோ லவ் யூ கைஸ், அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் உமர், நாங்க அதெல்லாம் சொன்னா அடிக்க வராங்க, நீங்க சொன்னா மட்டும் இப்படி சிரிக்கிறாங்க எப்படி? இல்ல that has come within the heart ல. ஓகே, ஆமாங்க, கொஞ்சம் ஓகே, புரியுது முத்து. இட்ஸ் ஓகே, உங்களே லவ் பண்ணுவாங்க. ஓகே, பெண்கள் லவ் பண்ணுவாங்க. என்னமோ நான் ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு விடுதியில வாழ்ற மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களே லவ் பண்ணுவாங்கன்னு. இல்ல, நீங்க கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு கோ-ஆங்கரா ஃபீல் ஆயிடுச்சு. பட் உமர், இன்னும் நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கணும், நிறைய படங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பார்க்கிறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் Thank you. நீங்க அடிக்கிற முறை மக்கள்னு சொல்லும்போது ஒரு நல்ல நடிகனா, மக்களை புரிந்து நடிக்கிற ஒரு நல்ல நடிகனா, நல்ல தமிழ் பேசுற நடிகனாவும் நான் வருவேங்கிறது அந்த மேடையில் நிரூபிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உமேர். நீங்கள் என்ன உயரம் தொட விரும்புகிறீங்களோ அந்த உயரம் மிக விரைவில் உங்களை வந்து அடைய ஸ்டுடியோவும் உங்களை அன்போடு வாழ்த்து. Thank you Studio One, thank you Rizu boy and all the very best. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டு காலி, நான் முடிஞ்சது ஜோலி, கலரு கண்ணாடி அவ கொடுக்கிற பாடி, அந்தர் பல்டி களி அடிச்சது ஜல்தி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.